Hi, hello, how are you doing today? I'm your English lecturer Ajay. I warmly welcome to IBT campus. Right. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே இந்த பிஸி ஷெடியூலுக்குள்ளே சின்ன டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. கண்டினியூஸாக நம்மளுக்குரிய ரூட்டீன் வந்து சரியான முறையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதில்ல பிகாஸ் ஆஃப் த சடன் கேசஸ், சடன் ஒர்க்ஸ் லோட். அப்போ அதெல்லாம் நம்ம அந்த டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய விஷயங்கள் என்ன மாதிரி நம்ம ரெடி ஆகணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான சில ஒகேபுலரிஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒகேபுலரிஸை பார்த்தோமா சொன்னால் டெட்லைன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெட்லைன் என்னன்னு சொல்லி. ஸோ எப்போ நம்ம அந்த விஷயத்தை முடிக்கணும், எந்த டேட்டுக்குள்ளே எந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்ன்றது, அந்த லேட்டஸ்ட் டைம் ஆர் டேட் பை சம்திங் ஷுட் பி கம்ப்ளீட்டட், எப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்ன்றதுக்குரிய ஒரு டெஸ்டினேஷன், அதுதான் நம்ம டெட்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷெடியூலை சில ஆட்கள் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஷெடியூல்ன்றது என்னென்னா ஒரு பிளான், என்னென்ன செய்யணுமன்றதுல பிளானை தான் நம்ம ஷெடியூல்னு சொல்லணும். என்னென்ன ப்ரொசீஜரில் நம்ம செய்யணும், அதுக்குரிய லிஸ்ட்டு, அதில் தான் நம்ம ஷெடியூல்னு சொல்லுவோம். ப்ரியோரிட்டைஸ்ன்னு சொல்கிறது எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், எந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறேன், அடுத்தது எதை செய்கிறேன்ற அந்த ஆர்டரை தான் நம்ம ப்ரியோரிட்டைஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி டாஸ்க், என்ன விஷயம் செய்யணுமன்ற விஷயத்தை தான் நம்ம டாஸ்க்னு சொல்லுவோம். அ பீஸ் ஆஃப் ஒர்க். கோல்னு சொன்னால் ஒரு அப்ஜெக்டிவ், என்னென்ன விஷயம், நோக்கம் என்ன, இதில் நோக்கம் என்னன்றதான் நம்ம கோல்னு எடுப்போம். சரி, ரைட். டெலிகேட்னு சொல்லுவோம். டெலிகேட்ன்றது ஒரு நல்ல ஒரு ஒகேபுலரி. டெலிகேட், இப்போ உங்களுக்கு ஒரு வேலை செய்ய இல்லாட்டி அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது, ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவரை வச்சு அந்த வேலையை முடிக்கிறதா நம்ம டெலிகேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, இந்த ஃபைனல் அவுட்புட்டை தான் நம்ம ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஒகேபுலரிஸ் வி கேன் யூஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒகேபுலரிஸ் தான் இது. அதே மாதிரி ஃப்ரேசஸை பார்த்தீங்கன்னா வாட் டைம்ஸ் ஒர்க் பெஸ்ட் ஃபார் யூ, இது வந்து பொருத்தமான ஒரு அப்ரோப்ரியேட் டைம், ஒரு சரியான ஒரு சூட்டபிள் டைம் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ரைட். லெட்ஸ் செட் அ டெட்லைன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு டெட்லைனோட நம்ம வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்படியான ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்ல போனால் ஐ ஆட் தட் டு மை கேலண்டர். ஸோ கேலண்டரில் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறோம் சொல்லலாம். ரைட். அதே மாதிரி கேன் வி ரீஷெடியூல் திஸ் மீட்டிங், நம்ம வந்து இந்த மீட்டிங்கை திருப்பி ரீஷெடியூல் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்குறது. ஐம் கோயிங் டு கால் ஆஃப் திஸ் மீட்டிங், ஆனால் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் இந்த மீட்டிங். இப்படியெல்லாம் நம்ம நிறைய ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம நினைச்சலாம் யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் கூட எஃபெக்டிவாக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம செஞ்சு கொள்கிறேன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக் அ டு டூ லிஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபோனில் எல்லாமே இருக்கும். டு டூ லிஸ்ட், நோட்டில் இருக்கலாம். என்னென்ன செய்யணுமன்றதை நம்ம வந்து நோட் பண்ணி வைக்க, இன்றைய நாளுக்கு என்னென்ன நம்ம செய்கிறன்றதை நம்ம வந்து டு டூ லிஸ்ட்டில் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக டிக் பண்ணி வரக்குள்ள நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். நம்மளோட டைமையும் நம்ம என்ன செஞ்சோம் மேனேஜ் பண்ணிக்கொள்ள. முதலாவது விஷயம் செட் ப்ரியோரிட்டைஸ். ஸோ ப்ரியோரிட்டைசேஷன் ஷுட் பி தேர். ப்ரியோரிட்டிஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். என்ன எதை ஃபஸ்ட்டு செய்கிறன்ற அந்த ஆர்டர். சரியா? ஸோ அதை தான் நம்ம செட் பண்ணணும். ப்ரியோரிட்டிஸ் எதுன்னு சொல்லி பார்த்து நம்ம செட் பண்ணணும். அடுத்தது யூஸ் அ கேலண்டர் ஓ பிளானர். உங்களுக்கு தெரியுமே கேலண்டர் இருக்கு, நிறைய பிளானர்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம எப்போ செய்யணும்ன்றதை வச்சோம்னா அது ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ கேலண்டர்ன்றதையும் அல்லது பிளானர்ன்றதை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணணும் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பிரேக் டவுன் டாஸ்க். அப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தால் அதை சின்ன விஷயங்களாக மாற்றணும். சங்க் இட், ப்ரீஃப் பண்ணணும். ஒரு பெரிய வேலையாக இருந்தால் அதை ப்ரீஃபாக, அதை ஸ்மார்ட்டாக நம்ம நினைச்சோம் ப்ரீஃப் பண்ணி எடுக்கணும். அதை தான் நம்ம சொல்கிறோம் பிரேக் டவுன் த டாஸ்க். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் மல்டி டாஸ்கிங். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நிறைய வேலையில் செய்வாங்க, ஒன்றுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ அதில் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த மல்டி டாஸ்க்ன்ற விஷயத்தை விட்டுட்டு ஒவ்வொரு ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஒரு ரெஸ்பெக்டிவ்லி ஹேவ் டு டூ அக்கார்டிங் டு தட். ரைட். அக்கார்டிங் டு த ஆர்டர், அக்கார்டிங் டு த ப்ரியோரிட்டிஸ், அக்கார்டிங் டு த ஷெடியூல், வி ஹேவ் டு கம்ப்ளீட் ஒன் பை ஒன் ரெஸ்பெக்டிவ்லி. ஒன்றோட ஒன்று முடியாத மற்ற விஷயங்களை செய்யணும். ஸோ அவாய்ட் மல்டி டாஸ்கிங். அடுத்தது செட் டைம் லிமிட். ஸோ இந்த டாஸ்க்கு இவ்வளோ நேரம் தான் கொடுக்குறேன்ற அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் கீப் த டைம் மேனேஜ்மெண்ட். அண்ட்
டேக் பிரேக்ஸ். கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு வேலை செய்யலாதுன்னு அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் பிரேக் எடுக்கணும். ஸோ பிரேக்கும் கட்டாயம் எடுக்கணும். ஸோ பிரேக் எடுத்தால் தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரும், நம்மளுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபெடப் ஆகாமல், ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஃபெட்டிக் இல்லாமல், ஒரு சோர்வு இல்லாமல், ஒரு தொய்வு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், வேலை செஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் த எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யணும், அதுக்குரிய vocabularies அண்ட் அதுக்குரிய ஃப்ரேசஸ் அண்ட் எப்படி நம்ம எஃபெக்டிவாக டைம் மேனேஜ் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய புதிய விஷயங்களை பார்ப்போம். ஸோ until then, take care. Thanks for watching. Thank you and all. Have a good day. This is IBT Campus. I am your lecturer, Ajit.